கடவுளே, புயல் வேகத்தில் போய் கொண்டு இருக்கிறேன், நடுப்புற எதுவும் வரக்கூடாது. ஐயோ 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 ஐயோ, சாரி 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 சாரி. லாரிக்காரன் வர எவன் உயிரை வாங்குறான். வந்துட்டேன், ஒரு வழியாக வந்துட்டேன். பாருங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். லாரி பின்னாடி போகிறது எனக்கு பயமாக இருக்குது. கல் அடிக்குதுங்க. சே, டிஸ்டன்ஸ் விட்டு தான் மெயின்டைன் பண்ணோம். ஓ, நல்லா இருக்குல்ல. இது வந்து ஃபீனிக்ஸ் ரைடர் ஒருத்தர் வந்து இந்தமாதிரி வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. வீடியோவாக அது ஃபோட்டோ என்னமோ பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு எங்கே பார்த்தாலும் சுற்றுறாருங்க. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா பண்ணுற, நானும் வரேன் ப்ரோ அப்படின்றீங்க. ஆனால் எமர்ஜென்சிக்கு போட்டாலும் வரமாட்டீங்க, நார்மலாக போட்டாலும் வரமாட்டேங்க. சரி பார்ப்போம், அடுத்த வாட்டி பரவதான மலைக்கு எத்தனை பேர் வரீங்கன்னு. எனக்கு கூப்பிட்டு போகிறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. எனக்கு என்னம்மா பிரச்சனை, என்னால் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம் தான் எனக்கு. நாளைக்கே வந்து சும்மா நிறைய கூப்பிட்டு போகிறேன்னு வைங்களேன், பின்னாடி உட்கார வச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் என்னை எவ்வளோ திட்டுவாங்க. அதெல்லாம்ங்க தேவையில்லாது. அதுக்கு தான் நான் பயப்படுறதே. இல்லைன்னா என் ஃப்ரெண்டை கூட நான் கூப்பிட்டு போவேன். அவங்க கூட வரேன்னு சொன்னான் ஏற்காட்டலாம். வேணாண்டா எப்பா, உங்கள் வீட்டில் என்னை பிடிச்சி திட்டுறதுக்கா. ஏன்னா அந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு இது வாங்கிட்டு தான் போகணுன்னு இல்லை. என்ன எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னா என்னையோட போகட்டும்.